ஓம் அகத்தீஸ்வராய நமக. என் வாக்கிலும் என் சிந்தையிலும் அமர்ந்து நின்று அருள் புரியும் அகத்தியர் திருவடிகளே போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் வருடப்பிறப்பு முதலே உங்களுக்கு சவால்களை தாண்டி சாதனை செய்யும் ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மூன்றாம் நபர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்களால மன கஷ்டத்தை அனுபவிச்ச சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து உங்களுக்காகவும் உங்க குடும்பத்திற்காகவும் உங்க சுகத்துக்காகவும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம். அதனால மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே திடீர்னு உங்களுக்கு பணவரவு, அது சொத்துக்கள் மூலமாகவோ இல்லை பிற வழியிலையோ எதுலேயோ உங்களுக்கு திடீர்னு பணவரவு ஏற்பட்டு அதுல மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போலவே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் புகழ் கௌரவம் இதெல்லாம் பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பெல்லாம் நீங்கி திடீர்னு உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே சமுதாயத்துல கிடைச்சி உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இழுபறியான நிலைமையெல்லாம் முற்றிலுமா நீங்கி உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படக்கூடும். அது மாதிரியான ஒரு காலகட்டம். அதே மாதிரி மே மாதத்திற்கு பிறகு குருவோட அருளால உங்களுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்க போற ஒரு அற்புத காலமாக தான் இந்த காலம் இருக்கு. அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட சக பணியாளர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு சுகமமான வாய்ப்பு ஏற்படக்கூடிய அற்புத ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சொத்து சுகங்கள், வண்டி வாகனம் இது மாதிரியெல்லாம் சேர்க்கையெல்லாம் அதிகமாக நடக்கும். அது மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இடையிலே தடை தாமதம்னா அப்படியே நின்று போயிருக்கிற வீட்டுக்குள்ள இப்போ எடுத்து கட்டி அதில் போய் கிரகப்பிரவேசம் செஞ்சு நீங்கள் குடி போகிற ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிது, பயன்படுத்திக்கிங்க. அது மாதிரி இது வரைக்கும் நீங்கள் வீடு வாசல்லாம் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இடம் வாங்கி வீடு கட்டுற அற்புத யோகமெல்லாம் அந்த காலத்தில் கிடைக்கிறது. இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு அன்பும் அந்யோகமும் ஏற்படும். அப்படியாக கொண்ட அற்புதமான காலகட்டம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரும் அற்புதமான காலகட்டமாக இருக்கு. அதனால அதை பயன்படுத்தி 4 பேரை வச்சு சமுதாயத்தில் நல்ல முறையாக வாழணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழுங்க. அதே போலவே இது நாள் வரைக்கும் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டான்னு இதை சொல்லலாம். நாம இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள்ல நிறைய நீங்கள் போய் சுற்றுலாலாம் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக தரிசனம்லாம் நிறைய கிடைக்கும். தெய்வ காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லபடியாக முன்னாடி போய் செஞ்சு அதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு செலவு ஏற்பட்டாலும் அது சுப செலவாக மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு செல்லுவீங்க. அதை பயன்படுத்திக்கிங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். சம்பளத்தில் உயர்வு ஏற்படும். நீங்கள் வேலையில் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு புதிய வேலை நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புத காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடும். அதனால உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிருங்க. அதே மாதிரி உடல் பயிற்சியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாலே உடல் உற்சாகமாக நல்ல முறையில் நீங்கள் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் சிம்மராசி நேயர்கள் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அதே மாதிரியே தேவையற்ற இடத்துல வாக்குவாதமெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நீங்கள் நல்லது. ஏன்னா நேரம் சரியில்லாத நேரத்தில் யார்கிட்டையாச்சும் பேசி அது தப்பாக முடிஞ்சிடும். அதனால் மன கஷ்டம், பொருள் கஷ்டம்லாம் ஏற்படும். அதனால் 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 1 வார்த்தை பேசிட்டு அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. இந்த காலத்தை நீங்கள் நல்ல முறையில் இந்த 2026 வெற்றியோடு அமைச்சிக்கலாம். அதனால் கவனமாக இருந்துக்குங்க இதுலாம். அதனால் இந்த 2026 முழுவதுமே இந்த கிரக தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக சிவபெருமானே உங்களுக்கு வந்திருக்காரு. அதனால
சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டுல சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு 11 முறை அந்த இடத்துல சொல்லிட்டு உங்க மனதுல உள்ள கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லிடுங்க. நல்ல மனமுருகி மனதார நல்ல வழிபாடு செஞ்சுக்குங்க. அப்படி செஞ்ச உடனேயே உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும், உங்களுக்கே தெரியும். இல்லாட்டினா 48 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் நம்மளோடையே துணையா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். உங்களை சிவபெருமான் அப்படியே ஒரு கவசம் போல இந்த வருஷம் முழுவதும் காப்பாத்துவார். அதனால தொடர்ந்து சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் செய்யட்டும், அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் நன்மை நிச்சயமா கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் மகத்தீஸ்வராய நமக.